ஹாய்ங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ நம்ம பார்ப்போமா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும் உங்களுக்கு. ஒரு லைஃப்பில் வந்து எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து ஒருத்தர் ஜென்ஸும் ஒருத்தர் இருந்தார். ஒரு 2 வருஷம் கிட்ட இருந்தார். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து ஃபேமிலியெல்லாம் அங்கே விட்டுட்டு நம்ம ஏன் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃபு 2 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை, 2 பேர் 3 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ராஜஸ்தான்லேருந்து வெறும் கையோடு தான் வராங்க. அவங்க எப்படி பிழைக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து அந்த ரேஷன் கடையெல்லாம் ஃபுல்லாக மாற்றினாங்க. மாற்றிட்டு குழந்தைங்களை எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாங்க. இதே நம்ம தமிழ்நாட்டு பெண்களை வந்து கௌரவப்பட்டு நல்லா ரிச்சாக இருக்கணும் நம்ம குழந்தைங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது நம்ம கையில். நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தவாறு யாருமே வாழ போகிறது இல்லை. நம்ம வந்து பணத்தை வீண் செலவு அழிச்சிட்டு நம்ம வந்து ஒரு மட்டமான நிலைக்கு வரோம். ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்க எப்படி பிழைக்கிறாங்க பாருங்க. அழகா எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப என்ன சலுகை இல்ல, என்ன சலுகை இல்லாம இருக்கு, எல்லா சலுகையோட இருக்கு. போனாங்க. அவங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போனாங்க. 2 பிள்ளைங்களை சேர்த்தாங்க. ஒருத்தன் வந்து அந்த பெண்ணை வந்து குழந்தை வந்து 5 வயசு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்தாங்க. 7 வயசு பையனை வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்தாங்க. அப்புறம் 2வது சேர்த்துட்டு அதோட கிளம்பி வந்தாங்க. அவங்களுக்கு புக்ஸ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து செப்பல்லேருந்து எல்லாமே கொடுத்து விட்டுட்டாங்க. அழகாக வந்தாங்க. வந்துட்டு அதாவது வந்து அந்த பெண் வந்து பாருங்க, நம்மளாம் வந்து எவ்வளோ ஒரு நடுத்தரமாக இருப்போம் பாருங்க. வந்தாங்க. அங்கேருந்து வந்து அவங்க வந்து ஒரு 10th படிச்சிருக்காங்க போல. அந்த குவாலிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் சேலரி, 15,000 ரூபாய். இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த அரிசி பிஸ்னஸும் என்னவோ பண்ணுறாரு. அதை பண்ணிட்டே இன்னொரு வேலைக்கு போகிறாரு. இவர் கையில் எப்படியும் பண நடமாற்றம் வந்து ஒரு 30,000 ரூபாய் கிட்ட இருக்கும் மாதம். வாடகை வந்து 5,500 ரூபாய் வாடகை. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய். மொத்தத்தில் ஒரு 40,000 ரூபாய் வரல அவங்க சேஃப்டி பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு அவங்க 4 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வராங்க. இந்த அம்மா 5 மணிக்கு வராங்க. அவங்க வந்து அழகாக பேக்கை வச்சுட்டு அந்த பிள்ளைங்க அழகாக அதுங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்குங்க. இந்த பெண் வந்து 5 மணிக்கு வராங்க. வந்து அந்த பசங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை கொடுத்து அது வரலும் விளையாட வர்றாங்க. அழகா இருக்குங்க. குடும்பம் பார்க்கறதுக்கு எந்த மாதிரி ஒரு குடும்பம். வெளியூர்ல வந்து பிழைக்க தெரியறவங்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில மக்களுக்கு நான் வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றேன். நான் குறை சொல்லலாம் நான் கிடையாது. நம்ம நாட்டு தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ஏன் இந்த திறமை இல்லை, திறமையோட வாழணும் அப்படின்றது வந்து நான் இந்த குடும்பத்தை பார்த்து தான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு அழகா பண்றாங்க ரன்னிங். அவங்க சேஃப்டி பண்றது, அவங்க வந்து எந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கிறது, அதெல்லாம் அழகா பண்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் இன்னைக்கு சொல்றேன், நம்மளும் திறமையோட வாழணுங்க. ஒவ்வொரு பெண்களுமே திறமையோட வாழ கத்துக்கணுங்க. பை. மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.